ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் 17 டிஸ்ட்ரிக்டில் விட்டுருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நமக்கு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வாரம் வீக்கெண்டு அப்படி இப்படி வந்துட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு திருப்பத்தூர், திண்டுக்கல், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 2, வாரத்துக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 டிஸ்ட்ரிக் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு வந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 2 மணி அந்த டைமில் நீலகிரி வந்தது. ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு திருப்பூர் வந்தது. அன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணி அந்த மாதிரி டைம்லேயே ஈரோடும் கன்னியாகுமரியும் ஒரே டைமில் வந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டு விடிகாலையிலே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை புதுக்கோட்டை வந்தது. புதுக்கோட்டைக்கு அப்படியே தொடர்ந்து தூத்துக்குடி வந்தது, திருவள்ளூர் வந்தது, விழுப்புரம் வந்தது, வேலூர் வந்தது. இது வரைக்கும் நான் சொன்ன டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ரிசல்ட் வந்திருக்குது. மொத்தம் 17 மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 38 மாவட்டத்தில் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நமக்கு இனிமேல் தான் விட போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வீக்கெண்டை ஒரு இதாக வச்சு பண்ணுறாங்க. அது அவங்க ப்ராசஸ் எப்படி, வீக் ஃபுல்லாக வேறு வேலை இருக்குமா, இல்லை ரிசல்ட் விட முடியலையா, இல்லை வீக்கெண்டு தான் விடுவோம். அது அப்போயே அப்படி தான், போன வருஷமும் அப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி வீக் டேஸில் வந்தால் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி வரலாம், வெனஸ்டே, தர்ஸ்டேயில். ஸோ இதான் காரணம். ஓகே, 17 மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கெண்டும் நம்ம நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் இந்த வாரம் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நமக்கு ஆடியோ வழியாக கிடைக்கிறது மட்டும்தான் தகவல். நம்மளாம் இந்த மாவட்டம் இந்த வாரம் வரப்போகுது, இன்றைக்கி வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா வேறு நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாவட்டம் வருது, வராத மாவட்டம்லாம் வந்த மாதிரிலாம் சொல்லி போடுறாங்கன்னு, அதெல்லாம் ஃபேக் தான். ஸோ நமக்கு ரிசல்ட் எப்போ எந்த மாவட்டம் வரும்னு தெரியாது. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துடும். இதுதான் அப்டேட்டு. ஆடியோ அப்டேட்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை. வராத டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி கேட்பீங்க. ஸோ எது கேட்டாலும் இப்போ உடனே வந்துருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ரெடியாக இருக்குது. ஸோ மேபி இந்த வாரம் வெள்ளி சனியில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துட்டால் கூட சந்தோஷம் தான். ஆனால் எப்படி நடக்கும்னு தெரில. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 10 மாவட்டம் கிட்ட வந்திருக்குது. ஒரு வீக்கெண்டிலே ஒரு 9 மாவட்டம் 10 மாவட்டம் வந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு 10 மாவட்டம் வந்துட்டால் கூட அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது அப்படி இப்படின்னு இந்த ஜூன் 30க்குள்ளேயே எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அப்புறம் செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்திருக்குது, அதை பற்றி எதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒவ்வொரு மாதிரி தான் வேரியேஷன் ஆகும். ரிசல்ட்டுக்கே நமக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரும்னு கேட்டால் அவங்க வந்துருங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு டேட் சொல்கிறதில்ல. செலக்ட் ஆன எல்லாருக்குமே கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாறுபடும். எப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 நாளுக்குள்ளே வரும், 5 நாளுக்குள்ளே கூட போன வருஷம்லாம் வந்திருக்குது. திருப்பத்தூர்லலாம் ஒரு வாரத்திலே வந்தது. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் சப்ஸ்கிரைபர் அவர் பேர், அவருடைய அட்ரஸ் மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு போடுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. ஸோ அதிலே உங்களுக்கு சொசைட்டி போட்டிருக்கோம், எந்த மாதிரி சங்கம் சொசைட்டியில் போய் நீங்கள் கொடுக்கணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரல, 10 நாள் ஆகி வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இல்லை ப்ரோ நான் பேர் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு வரல நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மாவட்ட ஆட்சியர் பணியில் டிஆர்பின்னு ஒரு இது இருக்கும். நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போய்ட்டு இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகிருக்கேன், எனக்கு எப்போ வருமா, எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் வரும். மெயில் வருமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சென்னையிலேயே நமக்கு இன்டர்வியூ முடிஞ்சு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ எதுவுமே கவலைப்படாதீங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்பாயின்மெண்ட் லெட்டர் பற்றி தான் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறனால எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு சிலருக்கு போயிருக்கும், ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும், டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி அட்ரஸ்ஸு, நம்ம இருக்கிற டிஸ்டன்ஸு எல்லாமே கால்குலேஷன் பண்ணி இருக்குது அவங்க. ஆனால் லேட் பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மாதக்கணக்கெலாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வரல ஒரு இதாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை போய் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். இந்த மாதிரி போய்ட்டு என் பேர் செலக்ட் ஆகிருக்கேன், இந்த மாதிரி பிடிஎஃப்ல இருக்குது. அப்புறம் முக்கியமானது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் பேக்கரோட அந்த பிடிஎஃப் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அது கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த வெப்சைட் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் அதை எடுக்க முடியாது. அவ்வளோதான். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் விஷயம். கண்டிப்பாக நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல் 38 மாவட்டத்தோட டிஆர்பி வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே நிறைய பேர் எப்படி ரிசல்ட் பார்க்கணும் ப்ரோ அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ கூகுளில் வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி போய்ட்டு உங்கள் க்ரோம் வெப்சைட்டில் அஃபிஷியலாக நீங்கள் டிஆர்பி உங்கள் மாவட்டம் பேர் போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.